செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தக தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மக்கள் மருந்தகங்கள் மூலம் பெரிதும் பயனடைந்ததாக திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் மக்கள் மருந்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த அருமையான திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற திட்டம், அதே போலதான் பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். முன்தினம் சாயந்தரமாக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள். பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அதே போல நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே உள்ளவர்கள். ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேற ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஆனா அடித்தட்டு மக்கள், அன்றாட வேலைகளுக்கு போறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் சமக்கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பதுதான் இது. மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு 2 கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அதுல முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங், மெடிக்கல்ல அந்தந்த பிராந்திய மொழிகள்ல நடத்தப்படுகிறது, நீங்க தமிழ்ல எப்ப நடத்துவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலும் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும், தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு சிஎஸ்எஃப் நாள் தொடங்கி வைக்கும் பொழுது நம்ம ராஜ சோழ ஆதித்யா அவர்களுடைய பெயர் சூட்டி முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு மையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கிறது. தமிழ் அரசர்களுக்கான பெயரை, சோழர்களுடைய பெயரை சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து, இது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஐநா சபையில இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, யாரு கூட போய் ஐநா சபையில பேசினதில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலியன் பூங்கொன்றனார் வழிகளில் ஐநா சபையில சொன்னது நம்முடைய பிரதமர் அவர்கள். காசி தமிழ் சங்கமம் 3 முறை நடத்தி இருக்கிறோம். பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம். 35க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் விழாவில் கொண்டாடு ஜல்லிக்கட்டுவை திரும்ப கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டு தமிழுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் பண்பாட்டிற்கும், தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை நான் நினைவு. 2026 ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாடு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் 3வது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னுடைய மாணவன், என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜ் கற்கணும் அப்படிங்கும் போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அனைத்து சகோதரர்களுக்கும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 3வது ஒரு மொழியை கற்பதற்கு வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கும். மதுரை மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை பொதுமக்கள் உட்கொள்ள ஏதுவாக மக்கள் மருந்தகம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மேலும் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மக்கள் மருந்தக வாரம் மார்ச் 1ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்கள் மருந்தக வாரத்தை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள்
நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக மதுரை அனுப்பானடி பகுதியில் அமையப்பெற்ற மகளிர் கல்லூரியில் சிறப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் மற்றும் பொது மருந்துகளின் பயன்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மக்கள் மருந்தகங்கள் தங்களின் மருத்துவ செலவை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் அனைத்து மக்களுக்கும் மக்கள் மருந்தகம் ஒரு சிறப்பான சேவை திட்டம் என்றும் கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர். இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நாங்களும் அப்படியே தெரியாம இருந்தது. எங்க குடும்பத்துல வந்து நியூரோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க பேஷண்ட் மந்த்லி ஒரு 1000க்கு மேல ஸ்பெண்ட் ஆகுது. பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெடிசன்ல நாங்க வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம். மெடிசனோட குவாலிட்டி வைஸும் சரி, எல்லாரும் வேறே ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குவாலிட்டி வைஸும் சரி, ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தின செமினார் எங்க காலேஜ்ல கொடுக்கற மூலியமா இப்போ இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இன்னொன்று மக்களுக்கு நிறைய ரீச் ஆனா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேப்லெட் வந்து நாங்கள் வெளியில வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு டேப்லெட் வந்து 105 வரும். ஆனால் வந்து நாங்கள் வந்து மக்கள் மருந்துகளில் வாங்கும்போது 50% வந்து கம்மியாக வந்துச்சு. நானே வந்து அதை வந்து பார்த்துருக்கேன். வெளியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் அங்கே வாங்குகிறோம். அங்கே வந்து குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும், பவர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏழை எளிய மக்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தின் மூலம் பெரிதும் பயனடைந்ததாக திண்டுக்கல், விருதுநகர், திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். பேர் பாண்டியன், விருதுநகர். நான் வந்து ஹார்ட் பேஷண்ட். மாத்திரை மருந்து வெளியே தான் வாங்கிட்டு சமீப காலமாக தான் இங்கே வாங்கி. இந்த வெளியே வாங்கினோம்னா 6000 ரூபா கிட்ட வந்துடும். இங்கே வாங்கினோம்னா 1500 to 1700 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது. நல்ல பெனிஃபிட்டும் இருக்கு. மற்ற மருந்து மாதிரியே நல்லாவும் இருக்கு. பேர் சந்திரசேகர், விருதுநகர். இதுக்கு முன்னாடி வெளியில வாங்கும் போது எங்களுக்கு வந்து குறைஞ்சது 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் வந்தது. இப்போ நம்ம இங்கே வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1500க்குள்ளதான் வருது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு மந்த்லி 3000 ரூபாய் வரைக்கும் சேவ் ஆகுது. அதனால நமக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என் பேர் சுப்பிரமணி. இபிலேருந்து புதுவை செயற்பாளர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு வந்து 2021 ஸ்ட்ரோக் வந்தது. அப்புறமா எனக்கு சுகர் இருக்குது, பிபியும் இருக்குது. இதுக்கெல்லாம் வெளியே கடையில் மெடிசன் வாங்கும்போது ஒரு 6000-7000 ரூபாய் ஆகும். இப்போ இங்கே வாங்கும்போது மாதத்துக்கு ஒரு 700 ரூபாய் தான் ஆகுது. குறைஞ்ச விலையில் கிடைக்குது. செலவு ரொம்ப கம்மியாகுது. மக்கள் மருந்தகம் வந்து பயனுள்ளதாக இருக்குது எல்லாருக்குமே. என் பேர் மாணிக்க வாசகம். நான் கேபிள் ஆப்ரேட்டரு. எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இன்னில் வந்து இங்கே வாங்குறேங்க நான். அதே மாதிரி வந்து புதுசாக வந்து சிறப்பு பண்ணி விட்ருக்காங்க. அந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 120 ml வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 10 ரூபா தான். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சுகர் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்து கம்மியாக இருக்குங்க. எல்லா மாத்திரமே வந்து காசு வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து 80% இங்கே கம்மியாக இருக்குங்க. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் யூனியன் பிரதேசங்களான தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ மற்றும் குஜராத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் பயணம் மேற்கொள்கிறார். சுகாதாரம், ஊரக மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டும் பிரதமர் மகளிர் லட்சாதிபதி திட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். அரசுமுறை பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் டப்ளின் நகரில் கலந்துரையாடினார். விளையாட்டுத் துறையில் நாடு முன்னிலை பெறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.